ரஜினி அவர்கள் இந்த படத்தை பற்றி எந்த முடிவும் அவர் தான் எடுக்கணும், இதை வந்து நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் கமல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா 20 நிமிஷம் இந்த படத்தை வந்து ரஜினி அவர்களும் பார்த்து கண் கலங்கியிருக்காரு. ஏன்னா ஒரு அம்மா வந்து பொறுப்பில்லாத இந்த பையனை எப்படி கொண்டு வர்றது, இந்த பையனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டம் படத்தில் வரும். நம்ம அப்பா ஒரு நிமிஷம் நினைக்க வச்சுட்டாரு இந்த டைரக்டர் அப்படிங்கிற இந்த படம் மாதிரியே அவரோட லைஃப் கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆயிருச்சு. அந்த கனெக்ட் ஆனதுனால தான் சிபி மேல ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அவர் வந்து அந்த கதை கேட்குறாரு. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ரஜினி சாரோட மூவி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரசிகர்கள்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரஜினி சாரோட 173 மூவியோட அப்டேட் வந்திருக்கு. இதில் வந்து சிபி சார் இயக்கிறதா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ரஜினி அவர்களோட இந்த படம் அறிவிப்பு வெளிவந்தது அப்படிங்கிறது பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. இது வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதனுடைய கடந்த மாதம் கமல் அவர்கள் வந்து இதை வந்து அறிவித்தார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏதோ திஷ்டி பரிகாரம் மாதிரி அந்த ஆகி அது வந்து அதுலேருந்து சுந்தர்சி விலகினார். திரும்ப வந்து அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவே சந்திச்சிருச்சு. அது ஆரம்பித்த ஒரு வாரத்திலே அது வந்து ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இருந்தது. இதனால் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஆனாலும் இதோடைய ராஜ்கமலுக்கு ரஜினி அவர்கள் படம் பண்ணி கொடுக்கறதுல உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இயக்குனர் யாருங்கிறது வந்து கடந்த ஒரு மாதமாகவே பெரிய ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்தது. இடையில வந்து ராம்குமார் பார்க்கிங் பட டைரக்டர் ராம்குமார் டைரக்ஷன் பண்ண போகிறாரு ரஜினி படத்தை அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருந்தது. திரும்ப வந்து அவர் இல்லை, அவர் வந்து ராம்குமார் வந்து சிம்புவோடைய படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ண போகிறதாக சொல்லி அவங்க வேற ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அதுக்கான ஒப்பந்தத்தில் அவர் இருக்கார். இப்போ அந்த ஒப்பந்தத்தை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இல்லை நான் போய் ரஜினி படத்தை எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இது இயல்பு. இவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து இருக்கும்போது இன்னொரு படத்தில் போய் வேலை பார்க்குறதுங்கிறது எந்த தயாரிப்பாளரும் விரும்ப மாட்டாங்க, ஹீரோவும் விரும்ப மாட்டார். அதே மாதிரி அஸ்வத் மாரிமுத்து டிராகன் பட டைரக்டர் வந்து அவரும் வந்து இந்த லிஸ்ட்டில் இருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது பேசப்பட்டது. ஸோ அவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு படம் கமிட் ஆகி அவர் போயிட்டுருக்காரு. அதுக்கு தீவிர டிஸ்கஷனில் இருந்து அது படப்பிடிப்பு வேலைகளாக நடந்துகிட்ருக்கு. இவ்வளவுக்கு இடையில தான் இந்த படத்தை இப்போ யார் ரஜினி அவர்களுடைய படத்தை யார் இயக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின்ஸாக வந்து ரசிகர்கள் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா இதுக்கு என்ன ஒரு அறிவிப்பும் வரல, யார் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. ஆனால் கமல் அவர்கள் வந்து என்னுடைய ஹீரோவுக்கு கதை பிடிக்கும் வரைக்கும் நான் கதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது அவரே ஒரு கதையை பிடிச்ச கதையை என்கிட்ட சொல்லி இந்த கதை ஓகே, இந்த டைரக்டர் ஓகே அப்படின்னு என்கிட்ட சொன்னால் நான் வந்து அதை கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாரு. அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா ரஜினி அவர்கள் இந்த படத்தை பற்றி எந்த முடிவும் அவர் தான் எடுக்கணும், இதை வந்து நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் கமல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் விரும்பி பேசின டைரக்டர் வந்து சுந்தர்சி தான். அவருக்கு வந்து அன்பே சிவம் படத்தில் வந்து அவ்வளவு பெரிய பேர் கிடைச்சது அப்படிங்கிறது வந்து கமல் அவர்களுடைய கதை அமைப்பும் அவருடைய மேக்கப் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனிக்கப்பட்டது அன்பே சிவம் படத்தில். அதனால ரஜினியையும் அவர் வந்து ஆல்ரெடி ரஜினியை வச்சு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சுந்தர்சியும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கமலை வச்சும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால கமல் அந்த இதில் உரிமையில் வந்து சுந்தர்சி பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இந்த சுந்தர்சி அவர்களுடைய இந்த வெளியேறினது அப்படிங்கிறது வந்து ரஜினி கமல் 2 பேருக்குமே பெரிய அதிர்ச்சி தான். இது வந்து இப்படி ஆயிடுச்சு. அவரே வாலண்டியராக போயிட்டாரு. ஆமாம், வாலண்டியர் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தை வந்து பெரிய சம்பவமாகவே ஆக்கிட்டு போயிட்டார் சுந்தர்சி. ஸோ அப்போ இருந்து இனிமேல் இந்த படம் குறித்த எந்த முடிவும் ரஜினிகாந்த் கையில் வந்து அந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டார் கமல்ஹாசன். ஹீரோவுக்கு பிடிக்கிற வரைக்கும் கதை கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரஜினி அவர்கள் தான் இனி கதை கேட்கணும், ரஜினி அவர்கள் தான் இனி வந்து டைரக்ஷனையும் முடிவு பண்ணணும், யார் டைரக்ஷன் பண்ணணும் அவர் தான் முடிவு பண்ணணும்ட்டாரு அப்படின்னு சொன்னதுனால கமல் வந்து அதுலேருந்து வெளியேட்டார். இப்போ வந்து இந்த பொறுப்பு முழுக்க ரஜினி அவர்கள் பக்கம் திரும்பிடுச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த படத்துடைய அறிவிப்பை வந்து முழுக்க ரஜினி அவர்களை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ டைரக்டர் சிபி வந்து பார்த்தீங்கன்னா டானுங்கிற ஒரு மூவி தான் எடுத்திருக்காரு. சார் வந்து எப்படி இவரை டச் பண்ணி சூஸ் பண்ணாரு? அதுக்கு முக்கிய காரணம் வந்து
சிபியோடைய வந்து டைரக்ஷன் பண்ண அந்த விதம் அந்த படத்தில் டான் படத்தில் அதில் வந்து படம் முழுக்க வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பொறுப்பில்லாத ஸ்டூடெண்ட்டாக வந்து நடிச்சிருப்பார், காமெடி பண்ணுவார், அது எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர்ற 20 மினிட்ஸ் படம் இருக்குல்ல, அது எல்லாரையும் உலுக்கி போட்டுருச்சு. என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அப்பாவை பற்றியும் நினைக்க வச்சிருச்சு அந்த படம். 20 நிமிஷம் அந்த படத்தை வந்து ரஜினி அவர்களும் பார்த்து கண் கலங்கியிருக்காரு. ஏன்னா ஒரு ஒரு அம்மா வந்து பொறுப்பில்லாத இந்த பையனை எப்படி கொண்டு வர்றது, இந்த பையனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டம் படத்தில் வரும். அது அவர் எடுத்த திரைப்படமாக படத்தில் காமிப்பாங்க. ஆனால் ரியல் வாழ்க்கையில் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு பாரு அப்படிங்கிற அந்த காட்சியாக வருது காமிக்கும். அப்போ வந்து என்னைக்காவது உங்கள் அப்பாவுடைய பாதத்தை நீ பார்த்துருக்கியாடா, அது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஷாட் வந்து அப்படியே பாதத்து பக்கம் சமுத்திரகனி அவர்களுடைய பாதத்தை காட்டும் பொழுது அப்படியே காலெல்லாம் அப்படியே கீறல் விட்டு போய் நடந்து நடந்து செருப்பு போடாமல் நடந்து நடந்து பிள்ளைக்காக உழைத்து அந்த மாதிரியான ஒரு அப்பா பாதத்தை பார்த்தோன்னா யாராக இருந்தாலும் கண் கலங்கிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பர்சனலாக அவங்க அப்பாவுடைய நினைவு வந்துடும். அப்படி தான் வந்து ரஜினி அவர்கள் இந்த படத்தை அவர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், ஷாக் ஆகிட்டார். ஏன்னா படம் முழுக்க ஆரம்பத்துலேருந்து எல்லாம் வேறு மாதிரி படம் வந்துட்டுருக்கும், கிளைமேக்ஸில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவரே கண் கலங்கியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க அப்பா ராமோஜி ராவ் அவர்கள் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ரஜினி வந்து அவர்களுடைய ரியல் வாழ்க்கையில் வந்து அவங்க அப்பா பெங்களூரில் வந்து அவர் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், தன் பிள்ளைங்களை வந்து கட்டுப்பாடாக வளர்க்கணும்னு வளர்த்துட்டு வந்திருக்காரு. அதனால அவருடைய டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை முறை வந்து ரஜினி அவர்களுக்கு பொருந்தலை. ஆனால் வந்து ரஜினி அவர்கள் இஷ்டத்துக்கு தான் இருந்திருக்காரு. அந்த அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த படத்தை டான் படத்தை பார்த்து ரஜினியை வந்து நெகிழ வச்சதுக்கு காரணம் வந்து நம்ம அப்பா ஒரு நிமிஷம் நினைக்க வச்சுட்டாரு இந்த டைரக்டர் அப்படிங்கிற இந்த படம் மாதிரியே அவரோட லைஃப் கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆயிருச்சு. அந்த கனெக்ட் ஆனதுனால தான் சிபி மேலே ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அவர் வந்து அந்த கதை கேட்குறாரு. நீ ஒரு கதை பண்ணுன்னு சொல்கிற அந்த படம் பார்த்துட்டு கதை பண்ணிட்டு ரஜினி போய் பார்த்து பேசி கதை பண்ணோன்னா அதில் அவருக்கு வந்து முழு திருப்தி அடையலை. அப்போது அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது கதையில் அப்படின்னு அவர் வந்து அந்த டைரக்டரை வந்து சொல்லியிருக்காரு, நீ கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, இதில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு ரஜினி. முன்னாடியே வந்து சார் கிட்ட வந்து ஆமாம் கதை சொல்லி ரெடி பண்ணி வச்சது. ஆனால் கொஞ்சம் அதில் வந்து பிடிக்காமல் இருந்ததுனால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகுபலி கதாசிரியர் அவர்கிட்ட வந்து அவரே வரவழைச்சு அவர்கிட்ட வந்து இந்த கதையை வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து ஒரு டெவலப் பண்ணி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுவும் சரியாக செட் ஆகலை. அப்போது நான் வந்து நம்ம வேற ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து வேற படத்துக்கு போயிட்டார். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒருத்தர் தன்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வகையிலாவது அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய உண்மையான கேரக்டர். அவர் ரஜினியாக இருந்தாலும் சரி, அவர் வந்து சாதாரண ஒரு கண்டக்டர் மாதிரி அளவுக்கு தான் யோசிக்கிறார். அந்த நிலைமையிலேருந்து அவர் மாறலன்னு சொல்ல வர்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமாம். அதனால இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் சிபி என்ன பண்ணியிருக்காரு, சிபி இந்த கடந்த 3 வருஷமா அவர் வந்து ரஜினிக்கான இந்த கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்காரு. 3 வருஷமா வேற படமே வேற படமே அவர் எடுக்கலை. 3 வருஷமா இந்த படத்திலேயே வந்து கதையிலே உட்காந்து ஊறி போய் இன்னைக்கு வந்து அது அவ்வளோ பெட்டராக வந்து கதையை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த கதையை சம்மந்தப்பட்ட கிளைமேக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அறிவிப்புகளில் வர்றவங்க தான் கடந்த 10 நாட்களாக அவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய பண்ணை வீட்டில் வச்சு பெரிய டிஸ்கஷன் பண்ணி அதில் வந்து அந்த ஒரு முடிவு எடுத்து அந்த எல்லா கதையும் ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு தான் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு. சிபி சாரோட கதை ஸ்டைல் வந்து ரஜினி சாருக்கு பொருந்துற மாதிரி இருக்கா? ஆமாம். அது என்னென்னா ஒவ்வொரு டைரக்டருக்கும் வேறு வேறு ஸ்டைல் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு படம் முதல் படம் ஒன்று மாதிரி இருக்கும், 2வது படம் வேற மாதிரி இருக்கும். இந்த சிபியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, முதல் படத்திலேயே யூத் கண்டென்ட் ஒன்று கொடுத்துட்டாரு, கொஞ்சம் டெப்த்தான ஒரு சீரியஸ் ஃபிலிமாகவும் ஒரு 20 மினிட்ஸ் ஃபிலிம் வச்சுட்டாரு. அதனால இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு கதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து உருவாக்குவார். இது வந்து எல்லா மட்டத்திலையும் போயிட்டு வந்தவர் தான் வாழ்ந்து அதை வந்து இப்போ இந்த உயரத்துக்கு வந்திருக்கவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அதனால் இந்த கதையை வந்து எல்லா கட்டத்திலையும்
ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் சிபி அவர் வந்து எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். 172 ஜெயிலர் வருது, இப்போ வந்து இந்த 73. அதுக்கு அடுத்து வந்து ஒரு படம் இருக்குது, அது வந்து கார்த்திக் சுப்ராஜே ஒரு கதை சொல்லி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் 75 வந்து நெல்சன் வந்து படம் பண்ணுறாரு. நெல்சன் வந்து என்ன படம் பண்ணுறாருன்னா, அவர் ரஜினியும் கமலும் சேர்த்து ஒரு புது கதை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து ஒரு படம் ரஜினி அவர்கள்ட்ட ஒரு கதை கேட்டு அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரஜினி அவர்கள் இந்த காலத்து ரஜினி, அதாவது ரிட்டைர்மெண்ட்டுங்கிறதே வந்து கலைஞர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரிய உதாரணம். இந்திய சினிமா மட்டும் இல்லை, ஹாலிவுட் படங்களில் கூட இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இந்த வயசுலையும் இருந்தது வந்து எந்த ஹீரோவும் கிடையாது. ஹாரிசன் போர்டு இவங்கெல்லாம் வந்து இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த அளவுக்கான ஒரு பெரிய வணிகம் வந்து இருந்துச்சா அப்படின்னா அது தெரியாது நமக்கு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போவும் அதே ஒரு எனர்ஜியோட, அதே ஸ்டைலோட, அதே அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை வரைக்கும் அவர் வந்து நடித்து கொண்டு இருக்கிறது வந்து பெரிய அவர் மட்டும்தான் இந்த வேர்ல்டுல சினிமா உலகத்திலே ரஜினி அவர்கள் மட்டும்தான் இதுக்கான அந்த உடம்பையும் அந்த அவருடைய மைண்டையும் தெளிவாக வச்சிருக்காரு. இவருடைய ஏஜில் வந்து கிராமங்களில் இருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்றும் ஞாபக மறதி வந்துடும், இல்லாட்டினா உடம்பு தளர்ந்து போயிடும், இல்லை ஏதோ ஒரு ஆயிரும். சில பேருக்கு வந்து 50 வயசுக்கு மேலே தங்களை வந்து பெரிய வயசானவங்களாம் நினச்சிக்குவாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் ரஜினியை பொறுத்தளவுக்கு வந்து அவருக்கு எப்போவுமே யூத்தாக இருக்கிறது முதல் காரணம் வந்து அவருடைய ஃபேன்ஸ் தான். அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு இந்த 11 மணிக்கு அறிவிப்பு வருதுன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து சேனல்ஸும் சரி, யூடியூப் மற்ற சமூக வலைதளங்கள்லாம் இருக்குல்ல, அதுவே வந்து ஜாம் ஆகுற அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தினதுக்கு காரணம் அந்த ரஜினிங்கிற அந்த ஒரு 3 எழுத்து மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த படம் வந்து ஒரு பெரிய வழக்கமான ஒரு படமாக இல்லை, வித்தியாசமாக. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த 3 படங்கள்லாம் அவருடைய படங்கள் கலெக்ஷன் வைஸாக ஹிட் அடிச்சிருந்தாலும் முதல் படத்தில் என்ன தப்பு நடந்ததுங்கிறத ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும். அதை வந்து அவர் வந்து நேர்மையாக ஒத்துக்கக்கூடியவர். வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னும் திருப்தி வரல அப்படிங்கிறதவே தனக்கு நெருக்கமான அவங்க வட்டத்திலேயே சொல்லுவார். ஸோ இந்த படத்தில் வந்து அதெல்லாம் சரி பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு பெரிய மசாலா படமாக வந்து ரசிகர்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது நிறைய நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் அடுத்த பெரிய ஹிட்டுக்கு வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கணும். சரி, இப்போ நெல்சன் சாரை பற்றி சொன்னீங்க. இப்போ ஜெயிலர் 2 வந்து என்ன நிலைமையில இருக்கு? கிட்டத்தட்ட அந்த படம் வந்து நிறைவு பகுதிக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் பார்ட்டில் வந்து ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்கு, இது எல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு மாதிரியான ஒரு விதத்துக்கு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த படத்தில் முதல் பகுதியில் வந்து வெளிவந்த விமர்சனங்களை நிறைய பண்ணப்பட்டது. இது வந்து வன்முறை அதிகமாக இருக்குது, இப்படி ரஜினிகாந்த் படத்தில் வந்து இப்படி பண்ணலாமா, நீங்கள் வந்து அதை இந்த போன இதில் கூட கூலியில் கூட அது குழந்தைங்களை கூட்டு வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இது வந்தது. அது வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய திரை வாழ்க்கையில் அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் அதை பார்த்தாங்க எல்லாரும். ஏன்னா ரஜினி படம்னாலே குழந்தைங்க வரணும், பெண்கள் வரணும், அதுதான் வந்து இப்போ வரைக்கும் அடையாளமா இருக்கு. ஆமா, சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க மூவி எல்லாருமே ரசிப்பாங்க. ஒரு சின்ன ஒரு 3-5 வயசு குழந்தை வந்து படையப்பாவோட ரீரிலீஸ் படத்தை பார்த்துட்டு அது வந்து ஒரு சுடிதார் எடுத்து போட்டுட்டு ஸ்டைல் பண்ணுது நீலாம்பரி மாதிரி. அதெல்லாம் வந்து எப்படி யாருமே சொல்லி கொடுத்தாங்களா? அந்த குழந்தை அவர் பார்க்குது, அப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆகுறாருல்ல. அதனால அவர் பெரிய தப்பு என்னன்னா அந்த குழந்தைகளை வராமல் ஒரு வன்முறை படத்தை கொடுத்தது அப்படிங்கிறது. அது இயக்குநர்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் அவர் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2ல் வந்து இந்த மாதிரி காட்சியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தீவிரமாக இருந்திருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாரும் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான். கதையில் வந்து நீங்கள் அழுத்தமாக எதை வேணால் வச்சுக்கலாம், பட் வந்து குழந்தைங்களையும் பெண்களையும் படத்தில் தேட்டருக்குள்ளே வர முடியாதபடி அந்த காட்சியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் வந்து கவனமாக இருக்கார். இப்போ இந்த படையப்பா படத்தில் கூட அவர் இந்த ரீரிலீஸ் படம் வந்த படங்கள்லேயே படையப்பா படம் தான் உண்மையிலே பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. ஆமா, ரீரிலீஸ்ல வந்து இந்த அளவுக்கு வந்து சின்ன பசங்க, அதாவது நாமெல்லாம் ஆல்ரெடி பார்த்தவங்க, புதுசா வந்தவங்க கூட ஐயோ இந்த ஸ்டைல் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கேன்னு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரியான. ஆமா, அது வந்து இப்போ அது என்ன மாதிரி அவங்க வந்து உத்வேகம் கொடுத்துருக்கு அப்படின்னா, அடுத்த படத்தை வந்து செகண்ட் பார்ட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து அவருக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஃபேன்ஸ் தான். இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக வந்து படம் பார்த்துருக்காங்க, இவ்வளவு பண்ணியிருக்காங்க, இதோட செகண்ட் பார்ட் எடுத்தால் என்ன அப்படிங்கிற அந்த
இதுவும் அவர் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல இருந்து அடுத்த படம் ஒன்று அடுத்த படம் இது வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம அந்த ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினி அப்படின்னாலே ஃபேன்ஸுகளை வந்து அவரது முதல் இதாக சாய்ஸாக வச்சுக்கிட்டு தான் அவர் படமே கதையும் கேட்குறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பெரிய உதாரணம். அது மாதிரி இவருடைய இந்த சிபி இயக்கத்தில் வர இருக்கிற 173வது படம் அது வந்து ரசிகர்களை திருப்தி அடைய வைக்கும். அதுக்கு ரஜினி அதுலேயும் ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்தியாக தன்னை நிரூபித்து காட்டுவார் அப்படிங்கிறத நம்பலாம். நன்றி.